ஸோ சிஎஸ்கேவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா போட்டியும் முடிஞ்சு போச்சு. கடைசியாக 3 போட்டி தான் இருக்குது. எலிமினேட்டரும் ஆகிட்டாங்க. ஸோ இந்த 3 போட்டியில் சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவனை செட் பண்ணுறதுக்கான ஒரு இன்டென்ட்டில் தான் சிஎஸ்கே அணி ப்ளே பண்ண போகிறாங்க. தல தோனி அவர்களும் அந்த ஒரு இன்டென்ட்டை தான் வந்து பயன்படுத்த போகிறாரு. முக்கியமாக இளம் வீரர்களை வந்து பிளேயிங் லெவனில் கொண்டு வரதுக்கான முடிவுகள் தான் தல தோனி அவர்கள் இருக்கார். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனில் செட் பண்ணிட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பிளேயிங் லெவனை பார்த்தீங்கன்னா அவர் எப்போதுமே வந்து பிளேயிங் லெவனில் வந்து சேஞ்சஸே பண்ண மாட்டார். அந்த முக்கியமான வீரர்கள் எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து டெவலப் பண்ணுறது தான் அவருடைய முக்கியமான வேலையாக இருந்துச்சு. பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய கேகேஆருக்கு எதிரான போட்டியில் கம்பல்சரியாக தோனி அவர்கள் முக்கியமான வீரர்கள்லாம் களமிறக்க போகிறாரு. ஸோ நாளைக்கு கேகேஆர் அணிக்கு எதிரான போட்டியில் பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக தல தோனி அவர்கள் இந்த பிளேயிங் லெவனில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சிருக்காரு. ஸோ யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஸோ இந்த பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா ஓப்பனிங் நல்லா ஸ்டார்ட்டாக இருந்தாலுமே ஒரு ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு சையத் ரஷீத் அவர்கள். ஸோ இந்த சீசனில் ஒரு முக்கியமான பிளேயராக வந்து முதல் இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுத்த தல தோனி அவர்கள் சையத் ரஷீத் வந்து கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்போ வரைக்குமே அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காம இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு முக்கியமான பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாரு நம்ம தல தோனி அவர்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஊர்வில் பட்டேலை வந்து பிளேயிங் லெவனை வந்து செட் பண்ண போகிறாரு. அதுவும் ஓப்பனராக வந்து செட் பண்ண போகிறதா ஒரு நமக்கு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மேத்ரே வந்து சொல்லவே வேணாங்க. சும்மா அற்புதமாக ஆடிட்டுருக்காரு. என்ன ஆட்டம் என்ன ஆட்டங்க. பெங்களூருக்கு எதிரான போட்டியில் சும்மா 94 ரன் அடித்தாருங்க. அவர் நினச்சிருந்த 100 அடிச்சிருக்கலாம் டீமையும் ஜெயிக்க வச்சிருக்கலாம். பட் இருந்தாலுமே அந்த இன்னிங்ஸ் அவ்வளோ பெரிய இன்னிங்ஸ் வந்து எதுக்குமே உதவாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்த இன்னிங்ஸை வந்து பெங்களூர்கிட்ட எதிரான போட்டியில் வந்து அவர் ஆடிட்டாருங்க. அதே மாதிரி இன்னிங்ஸை இன்னும் பல இன்னிங்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து சிஎஸ்கே ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் வந்து சிஎஸ்கே அணி வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது இப்போ ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ருத்ராஜ் கைக்வாட் எப்படி என்ன பண்ணுவாரோ அதே வேலையை வந்து அவர் வந்து உள்ளே பண்ணிட்டு இருக்காருங்க. அவருக்கு தரமான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் சிஎஸ்கே அணி வந்து பிக் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே அணி இப்போ இளம்பெயர்களுக்கு பக்கம் சாய்வது மிக மிக ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் வந்து சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப நல்லதும் கூட. அடுத்த சீசனுக்கு இளம்பெயர்கள் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியில் இருந்தே ஆக வேண்டும் ஒரு கட்டாயத்தில் தான் இப்போ எல்லாருமே பிக் பண்ணி அவங்களுக்கு சான்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது நல்ல முடிவாக இருக்குது. ஆயுஷ் மேத்தே சிஎஸ்கே அவருக்கு ஒரு தரமான ஓப்பனராக இருக்காரு. ஸோ இவர் கூட பார்த்தீங்கன்னா சையத் ரஷீத் ரீப்ளேஸ்மெண்ட் ஊர்வில் பட்டேல் வந்து மேபி சிஎஸ்கே அணி வந்து ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இவரை கொண்டு வந்தாங்கன்னா சிஎஸ்கேவுடைய அந்த பிளேயிங் லெவன் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். பவர் பிளேயில் ஒரு இன்னும் நல்ல இன்டென்ட் காட்டினார் அப்படின்னா இன்னும் சிஎஸ்கே அணி வந்து நல்ல பொசிஷனுக்கு போவாங்க. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாம் கரன் பார்த்தீங்கன்னா இப்போ 1 பொசிஷனில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நல்ல ஒரு முடிவை வந்து சிஎஸ்கே அணி எடுத்திருக்காங்க. ரெய்னாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வச்சு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம் கரனை வந்து அந்த பொசிஷனில் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. அவரும் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலுமே சீசன் ஃபுல்லுமே சக்ஸஸ் தரணும் அப்படின்றது தான் சிஎஸ்கேவுடைய ஒரு டார்கெட்டாக இருக்குது. கண்டிப்பாக சாம் கரன் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட்டை சீல் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய இன்னிங்ஸ் வந்து அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் ஆகட்டும், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆகட்டும். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த இடத்துல கரெக்டாக இருப்பாரா அப்படின்றதையும் யோசிக்கணும். ஏன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னும் வேறு நிறைய பிளேயரும் இருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாம் கரனை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணி இன்னும் அவர்கிட்ட இருந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறாங்க சிஎஸ்கே. கண்டிப்பாக அதை தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம டெவில் பிரேவ்ஸ்ங்க சிஎஸ்கே அணியின் முக்கியமான ஒரு பேட்ஸ்மேன், முக்கியமான பிளேயருங்க. குட்டி ஏபிடி கூட அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிடி டிவிலியர்ஸ் எப்படி ஷாட்ஸ் ஆடுவாரோ அதே மாதிரி ஒரு இன்டென்ட்டோட அவர் நிறைய ஷாட்ஸை வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவர் ப்ளே பண்ணும்போது பார்க்கும்போது ஏபிடி வில்லியர்ஸ் எப்படி ஆடுவாரோ அதே குவாலிட்டியில் தான் வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ இந்த சீசனில் வந்து அவர் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ள வந்தாலுமே சிஎஸ்கே அணிக்கு இனிமேல் வந்து அவர் முக்கியமான பிளேயராக இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டு தல தோனி அவர்களே சொல்லிட்டாரு. அவர்கிட்ட இருந்து இன்னும் நிறைய ஷாட்ஸ் வந்து எதிர்பார்க்க போகிறோம். இன்னும் அவர் வந்து சிஎஸ்கே அணிக்கு இன்னும் நிறைய பண்ண போகிறார். அனிமே சிஎஸ்கேவின் முக்கிய தூண் அப்படின்னு இவரை வந்து சொல்லியிருக்காரு தல தோனி அவர்கள். இப்போ இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு. ஸோ எந்த அளவுக்கு தோனி அவர்கள் இவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு. ஸோ அடுத்தடுத்த போட்டியில் சிஎஸ்கே அணி இவரை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்குது.
தீபக் கூட ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரை சித்தார்த்தை வந்து உள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ரசிகர்கள் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா வடிஸ்பேடியை தான் அந்த இடத்துல கொண்டு வரலாம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வந்து நடந்துச்சு. வடிஸ்பேடி இன்ஜூரி காரணமாக இந்த ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேறிட்டார். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ஊர்வில் பட்டியலை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஓப்பனர் பேட்ஸ்மேன்ன்றதுனால அவரை வந்து டேரெக்டாக வந்து சைக் ரஷீட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை உள்ளே கொண்டு வந்து அவரை வந்து ஆட வச்சா அவருடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால தான் அவரை வந்து டேரெக்டாக உள்ளே கொண்டு வந்து உள்ளே அவரை பார்த்தீங்கன்னா அவரை பிளேயிங் லெவலில் போட்டு ஸோ ஓப்பனிங் ஆட வைக்க போகிறாங்க. அது ஒரு நல்ல பியூட்டிஃபுல் மூவ் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ ரவீந்திர ஜடேஜா எப்படி இருந்தாலும் ரவீந்திர ஜடேஜா நம்பர் ப்ளோர் ஷாட்டில் தான் வந்து விளையாட போகிறாரு. ஏன்னா இப்போ வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு, செம்ம ஃபார்மில் இருக்கார். பெங்களூருக்கு எதிரான போட்டியில் கடைசி வரைக்கும் போராடினது அவர் தான். 77 ரன் அடித்தாருங்க, செம்ம நாக்குங்க. இந்த சீசனில் ஜடேஜாவுடைய 2வது 50 கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இன்னிங்ஸை வந்து ஆடி கொடுத்துருக்காரு. இதை தான் ஜடேஜா கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்தோம். மேபி கடைசியில் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சிஎஸ்கே கண்டிப்பாக ஆர்சிபியை வந்து அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு இன்டென்ட்டான கேமை தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்து எதிர்பார்த்தோம். அது வந்து கிடைக்கல, பட் இப்போ கிடைச்சிருக்கு. அடுத்த சீசனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு நல்ல கம்பேக்கோட வரப்போகிறாங்க. நம்ம சிவம் துபே அவர்கள் சிவம் துபேக்கும் இந்த சீசன் வந்து எதிர்பார்த்த சீசன் கிடையாது. ஸ்ட்ரைக் ரேட்டெல்லாம் ரொம்ப 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 மோசங்க, 100 இருக்குது. ஸோ அப்போ எப்படி விளையாடி இருப்பார் அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஒரே 50 மட்டும்தாங்க இந்த சீசனில் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ இது வரைக்குமே அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த இன்னிங்ஸ் இந்த சீசன் வந்து கண்டிப்பாக கிடையல. எதிர்பார்த்த இன்னிங்ஸ் ஆடலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக சிவம் துபேக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயரை பிளேயிங் லெவலில் இறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக மேபி சிவம் துபே வந்து மாற்றங்கள் இருந்தால் சிவம் துபேக்கு இருக்கும். அப்படி இல்லைனா தலை தோனி அவர்கள் சேம் பிளேயிங் லெவலில் தான் வரப்போகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி அவர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். நம்ம தலை தோனி அவர்களுடைய கேப்டன்சி வந்து எப்படா இருக்கும், அவருடைய கேப்டன்சி பண்ணாவே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சீசனில் தோல்வியை பார்த்து தோனி அவர்களே வந்து அவருடைய ஃபேஸ் அந்தளவுக்கு மாறி இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால் தலை தோனி அவர்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டியில் ஸ்ட்ராங்கான பிளேயிங்களை கொண்டு வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஒரு வெற்றியோடு முடிச்சுட்டு தான் இந்த சீசனை போகணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக அடுத்து இருக்கக்கூடிய 3 போட்டியிலுமே சிஎஸ்கேலையும் வெற்றி போகிறோம் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஏகே அனுசுல் காம்போஜ் செம்மையாக போட்டுட்ருக்காருங்க, பவர் பிளேயில் அற்புதமாக போட்டுட்ருக்காரு. இப்படியாப்பட்ட ஒரு பவுலரை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பெங்களூரில் வந்து எல்லா பவுலர் அடி வாங்கினாலுமே இவர் ஒரு பக்கம் நல்லா தான் போட்டார். ஒரு சில பால் வேணும்னா அவர் வந்து மிஸ்டேக்கை போட்டிருந்தாலுமே இவருடைய அந்த ஓப்பனிங் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. தீபக் சாகர் ரோலை அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. தேவையான விக்கெட் எடுக்கிறாரு, இல்லைனா வச்சுக்க நல்ல ஸ்பெல்லு போட்டு கொடுக்குறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சிஎஸ்கேனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயராக இருக்கார். ஸோ சிஎஸ்கேவின் அடுத்த சீசனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பவுலராகவும் இவர் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இருக்க போகிறாரு. கலீல் அகமதுங்க முன்ன மேட்ச்சு செம்ம எக்ஸ்பென்சிவ்ங்க, 3 ஓவரில் 65 ரன் கொடுத்தாருங்க. இவர் போட்ட அந்த ஸ்பெல்லு தாங்க டோட்டலி சிஎஸ்கேவுடைய மேட்ச்சு மாற்றினது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இன்றைக்கி தலை தோனி அவர்கள் என்ன டிசைட் பண்ணியிருப்பார் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த போட்டியில் கேகேஆருக்கு எதிரான போட்டியில் இவர் பிளேயிங் லெவலில் இருப்பாரா அப்படின்றதே ஒரு டவுட்டாக இருக்குது. அப்படி இவர் பிளேயிங் லெவலில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் முகேஷ் சௌத்ரி அப்படி இல்லைனா கமலேஷ் நாகர்கோட்டி இளம்பெயர்களை பயன்படுத்துறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறார் தலவாணி அவர்கள், இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை எடுத்துகிட்டு வர போகிறாரா இல்லை வந்து இவரையே வச்சு பவர் பிளே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். நூர் அகமது அவர்கள், ஸோ நூர் அகமது சிஎஸ்கேவுடைய முக்கியமான பவுலராக இருக்கார். ஸோ எக்ஸ்பென்சிவாக தான் இருந்திருக்காரு. நம்ம எதிர்பார்த்த பவுலிங் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்பில் கொடுத்தாரு, செகண்ட் ஹாப்பில் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு பவுலிங்கை வந்து அவர் கொடுத்துட்ருக்காரு. ஸோ என்ன பண்ண போகிறார் தோனி அவர்கள், மேபி இவருக்கு மாற்று வீரர் யாராச்சும் இருக்காங்களா இல்லை வந்து இவரை வச்சு பிளேயிங் லெவல் வந்து தொடங்க போகிறாரா அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ இம்பாக்ட் பிளேயர் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மத்திசா பத்திரனா தாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. சிவம் துபே, மத்திசா பத்திரனா. ஸோ சிஎஸ்கே பவுலிங்காக இருந்தால் டேரெக்டாக வந்து மத்திசா பத்திரனா, பேட்டிங்காக இருந்தால் சிவம் துபே. ஸோ இந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸில் வந்து போயிட்டு இருக்க போகுது. ஸோ அதில் வந்து சேஞ்சஸ் வேறு எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஸோ சிஎஸ்கேவின் இந்த பிளேயிங் லெவல் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? ஸோ கேகேஆருக்கு எதிரான போட்டியில் இந்த பிளேயிங் லெவல் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை வேறு யாராச்சும் வந்து இந்த பிளேயிங் லெவல் வந்து ஆட் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.